ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, விடோ, அவங்களுக்கு கணவன் இல்லை, அவங்களும் அவங்களுடைய பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு அவங்களுடைய பிளான், சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அப்படின்னு நல்ல பிளான் பார்த்தீங்களா. ஆனால் தேவன் முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசிக்கு பிளான் பண்ணிட்டாரு. அந்த விதவை வீட்டில் தான் நீ என்ன பண்ண போகிற, அங்கே தான் தஞ்சம் அடைய போகிற, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஆகாரம் கொடுக்க போகிறாங்க. இந்த டிவைன் பிளானை நீங்கள் பாருங்களேன். இந்த அம்மா ஒரு ட்ரபிளில் இருக்கிறாங்க, அடுத்த லைஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது இவங்களுடைய சிச்சுவேஷன். ஆனால் ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, அந்த அம்மா தான் ஒரு தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு போட போகிறாங்களாம். சில பேருக்கு புரியல. இப்போ நீ இருக்கிற சூழ்நிலை அது உன்னுடைய சூழ்நிலை, ஆனால் அப்பாவுடைய சூழ்நிலை, அப்பா உன்னை பார்க்குற விதம், எந்த சூழ்நிலைக்கு உனக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறியோ அதுவே மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பார்ப்பதுதான் தகப்பனுடையதான எண்ணம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த விதவை மாதிரி தான் நம்மளும் ரியாக்ட் பண்ணுறோம். என்னத்துக்கு ஆண்டவரே செத்துட்டா நல்லாயிருக்கும், என்னத்துக்கு ஆண்டவரே நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, எனக்கு குடும்பம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது, என் வாழ்க்கையை சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விதவையை போல காணப்படுகிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கின தகப்பனோ அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்தவர். எஸ், இப்போ இந்த அம்மா விறகு பொறுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஐயா கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே வராரு. இந்த ரெண்டு பேருடையதான டைமிங் இருக்கு பாருங்களேன், டைமிங் மேட்ச், அதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது. சில பேருடைய வார்த்தையை உங்களை கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் பார்க்க வைப்பார். அதெல்லாம் கர்த்தருடைய திட்டங்கள். நான் சொல்கிறேன், ஆட்டோவில் இருக்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வார்த்தை உங்களுக்கென்று ஆண்டவர் முன்னாடி வர வச்சு ஓவர்டேக் பண்ணி அந்த ஆட்டோ உனக்கு முன்னாடி போகும்படியாக வச்சு, நீ சோகமாக இருக்கும்போது திடீர்னு அப்படி பாப்பாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தை போகும் உனக்குள்ளாக இருக்கிற மங்கி இருக்கிறதான அந்த தீயை பற்ற வைப்பதுக்கு.